ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் சமையல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் 65 ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது நம்ம எவ்வளோ செஞ்சாலும் பத்தவே பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரோட்டு கடையில் எப்படி கிடைக்குமோ அதே சுவையில் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணி செய்யக்குள்ள அந்த கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கிடைக்கும். 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாய் தூளே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் வந்து நல்ல கலர் கொடுக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து டேஸ்ட் தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே பிணைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. லெமனும் முட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் இருக்கிற ஈரப்பதமே நமக்கு சிக்கனுக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பிணைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவா கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வந்தால் நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ரெஸ்ட் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ தான் நல்லா மசாலாலாம் சிக்கனில் இறங்கி நமக்கு நல்ல சூப்பராக கிடைக்கும். இப்போ ஆயில் சூடு பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நல்லா சூடான அப்புறம் சிக்கனை வந்து நல்லா தனித்தனியாக பிரித்த மாதிரி போட்டு விட்டுக்கோங்க. ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணிவிட்டு மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது சிக்கன் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கனை வந்து கிளறி விட்டுட்டுக்கோங்க. இப்போது பாதி பக்குவத்துக்கு சிக்கன் வந்து வெந்து வந்திருக்கு. நம்ம இன்னும் போல் நல்லா முருவலாக பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா முருவலாக வெந்துருச்சு. நம்ம முருவலாக வேக வைக்குள்ள அந்த மசாலாலாம் வந்து நல்லாவே சிக்கனில் செட் ஆகிருக்கும். இது அசல் ரோட்டு கடை சிக்கன் 65 மசாலா மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எடுத்தாச்சு. ரொம்ப டேஸ்டியான ரோட் சைட் சிக்கன் 65 உடச்சி காமிக்கிற பாருங்க. உள்ளே நல்லாவே பூ போல் வெந்து வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்.